மேஷம் -ஆகஸ்ட் 2026 ராசிபலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். அதிகார உயர்வு. அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்கும். கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். தொழில். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்கவோ அல்லது தொழிலை விரிவுபடுத்தவோ நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமானது. போட்டிகள். உங்களின் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுபவர்கள் அதிகரிப்பார்கள், ஆனால் அவர்களை உங்களின் சாமர்த்தியத்தால் முறியடிப்பீர்கள். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதி மேலாண்மை வருமானம் சீராக இருக்கும். குறிப்பாக 11 இல் ராகு நீடிப்பதால் லாபம் இரட்டிப்பாகும். முதலீடுகள். தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்ய இது மிகச்சிறந்த காலம். நீண்ட கால முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். எச்சரிக்கை: ஆடம்பர செலவுகளை குறைப்பது சேமிப்பிற்கு வழிவகுக்கும். 12 இல் சனி இருப்பதால் வீண்பிடிவாதத்தால் சில பண இழப்புகள் ஏற்படலாம், கவனம் தேவை. 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். குடும்ப ஒற்றுமை. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெறும். உறவினர்களிடையே உங்களின் மதிப்பு உயரும். காதல். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு இனிய மாதமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிள்ளைகள். குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று மாறக்கூடும். அவர்களின் முன்னேற்றத்திற்காக சிறிது தொகையை சேமிக்கத் தொடங்குவீர்கள். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம். செவ்வாயின் வலுவான நிலையால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பழைய நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். எனினும் அதிக வேலைப்பளு காரணமாக முதுகுவலி அல்லது கழுத்து வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. முறையான ஓய்வு அவசியம். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் ஆகஸ்ட் 4, 5, 13, 14, 22, 23. சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 23 மாலை முதல் 24, 25. இந்த நாட்களில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 9, 3, 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு, டீப் ரெட், வெள்ளை. பரிகாரம்: முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது அல்லது சஷ்டி கவசம் படிப்பது மன வலிமையை தரும். ஏழை எளியோருக்கு உதவி. வெள்ளிக்கிழமைகளில் ஏழை பெண்களுக்கு தயிர் சாதம் அல்லது ஆடை தானம் செய்வது குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கும். சனீஸ்வரர் வழிபாடு. சனிக்கிழமை மாலை வேளையில் எள் தீபம் ஏற்றி வழிபடவும்.